ஓம் சக்தி. ஏப்ரல் 9ஆம் தேதி புதன்கிழமை மருவூர் சின்னவர் அவர்களின் திருக்கரங்களால் மேட்டுப்பாளையம் சித்தர் சக்தி பீடத்தில் காலை 9 மணி முதல் 9:30 மணிக்குள் திருக்குடமுழக்கு பெருவிழா. செவ்வாடை தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வருக, அன்னை அருள் பெறுக என மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் கோவை மாவட்டம். ராமேஸ்வரத்தில் இன்று பிரதமர் மோடி 8300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடக்கி வைக்கும் நிலையில் நிகழ்ச்சி நடைபெறும் சுற்றுலா மைதானத்திலிருந்து கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பாலவெற்றிவேல், கடந்த 2-3 நாட்களாக தொடர்ந்து அந்த பகுதியிலிருந்து என்னென்ன ஏற்பாடுகள் அப்படின்றது குறித்து படிப்படியா பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்றைக்கு முக்கியமான நாள், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளாக இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு விழா நடைபெறக்கூடிய மேடையில கடைசி கட்ட ஏற்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, வரக்கூடியவர்களுக்கு கட்டுப்பாடுகள் என்னென்ன விதிக்கப்பட்டிருக்கிறது? திலகவதி, புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைப்பதற்காக இலங்கையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக நரேந்திர மோடி 11:45 மணிக்கு ராமேஸ்வரம் வருகிறார். சாலை மார்க்கமாக ராமேஸ்வரம் தீவிற்குள் வரும் நரேந்திர மோடி புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைத்த பின்னர் நம்ம காட்சிகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாம்பனில் இருந்து ராமேஸ்வரத்தை இணைக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை, இந்த தேசிய நெடுஞ்சாலை 2 புறங்களிலுமேயே பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் நிற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ரயில்வே துறையின் சார்பாக இன்று நடைபெறும் இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கக்கூடிய ஆலயம் மைதானத்தினுடைய நுழைவாயில் பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாரினுடைய அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதிகப்படியான கட்டுப்பாடுகளால் தற்போது ராமேஸ்வரம் பகுதி முழுவதுமேயே நிரம்பி இருக்கிறது. 8200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இந்த மைதானத்தில் தான் தொடங்கி வைக்கிறார். குறிப்பாக தாம்பரத்தில் இருந்து ராமேஸ்வரம் வரை இயக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில் மட்டுமல்லாது 3 நெடுஞ்சாலை திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். விழுப்புரம் முதல் புதுச்சேரி வரையிலான 4 வழி சாலை, பூண்டியன்குப்பம் சட்டநாதபுரம் 4 வழி சாலை மற்றும் சோழபுரம் தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய 4 வழி சாலை, மொத்தமாக இந்த 3 திட்டங்களையும் தொடங்கி வைத்த பின்னர் வாலாஜாபேட்டை, ராணிப்பேட்டையில் இருந்து ஆந்திர மாநிலம் எல்லை வரையிலான 4 வழி சாலை திட்டத்திற்கும் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார். ஒட்டு மொத்தமாக 8200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை மதியானம் 1:15 இருந்து, அதாவது 1:30 2:30 மணி வரையும் 1 மணி நேர நிகழ்ச்சி இங்கு நடைபெறும். புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைத்த பின்னர் ராமநாத சுவாமி கோவிலில் ராம நவமி நாளான இன்று வழிபாடு நடத்துகிறார் பிரதமர். ஒட்டுமொத்தமாக ராமேஸ்வரம் தீவு முழுவதும் 2500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிகப்படியான பாதுகாப்பு விழா நடைபெறும் இந்த ஆலய மைதானத்தில் போடப்பட்டிருக்கிறது. இந்த மைதானத்தை பொறுத்தவரையும் 10,000 பேர் அமரக்கூடிய வகையில் பாஸ்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் பெரும்பாலும் ரயில்வே ஊழியர்கள் தான். 6000 ஊழியர்கள் இங்கு அமர்ந்திருப்பார்கள் என கூறப்படுகிறது. அதிகப்படியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஆளுநர் RN ரவிக்கு மட்டுமே இந்த நுழைவாயில் வழியே செல்வதற்கு அனுமதி இருக்கிறது. மற்ற அனைவரும் மைதானத்திற்கு பின்புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் ராமேஸ்வரம் தீவு முழுவதுமேயே ரோந்து கண்காணிப்புகள், அதாவது குறிப்பாக கடலோர காவல் படையினருடைய கண்காணிப்பினால் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் நரேந்திர மோடி ராமேஸ்வரத்திற்கு வருவது இது 3வது முறை என்பதன் காரணமாக தெற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் அதிகப்படியானவர்கள் பேருந்து மூலமாகவும் வேன்கள் மூலமாகவும் தற்போது ராமேஸ்வரம் பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். தற்போது பாம்பன் பாலத்தை பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 4 மணி வரை ராமேஸ்வரம் தீவிற்குள் யாரும் உள்ளே வர முடியாது. மேலும் ஹோட்டல் அறைகளிலையும் இருந்து வெளியே யாரும் வர வேண்டாம் என கூறப்பட்டிருக்கிறது. பாம்பனில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு இடைப்பட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகள், சிறிய கடைகளிலிருந்து பெரிய கடைகள் வரை அனைத்தும் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ராமேஸ்வரம் பகுதியே தற்போது பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. திலகவதி, முன்னேற்பாடுகள், கட்டுப்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பதிவு பண்ணியிருக்கிறீங்க. நன்றி பாலவெற்றிவேல், உங்களுடைய கள தகவல்களுக்கு. ஓம் சக்தி. ஏப்ரல் 9ஆம் தேதி புதன்கிழமை மருவூர் சின்னவர் அவர்களின் திருக்கரங்களால் மேட்டுப்பாளையம் சித்தர் சக்தி பீடத்தில் காலை 9 மணி முதல் 9:30 மணிக்குள் திருக்குடமுழக்கு பெருவிழா. செவ்வாடை தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வருக, அன்னை அருள் பெறுக என மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் கோவை மாவட்டம்.